கேரள மாநிலம் வயநாட்டில் ஊருக்குள் புகுந்த ஆட்கொள்ளி புலி ஒன்று காப்பி தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற பெண்ணை வேட்டையாடி கொன்ற சம்பவத்தை அடுத்து புலியை பிடிக்க வனத்துறை குழுவினர் களத்தில் இறங்கியுள்ளனர். புலியை பிடிக்க முடியவில்லை என்றால் சுட்டுக் கொல்லவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆட்கொள்ளி புலி சிக்குமா? புலிமுருகன் படத்தில் வரும் இந்த காட்சிகளை போல ஊருக்குள் ஆட்கொள்ளி புலி நடமாடி வருகிறது என்ற தகவலே வயநாட்டு பொதுமக்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. எப்பொழுது எங்கிருந்து புலி பாய்ந்து வருமோ என்ற அச்சமே அப்பகுதி மக்களை வீட்டிற்குள்ளேயே முடங்க வைத்துள்ளது. மனித ரத்த ருசி கண்ட புலியை பிடிக்க வனத்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர்? கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவில் அமைந்துள்ள சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றுதான் வயநாடு. இயற்கையின் கொடையால் பார்க்கும் இடங்களெல்லாம் பசுமை எனும் பட்டாடையால் போர்த்தப்பட்டு சொர்க்கம் போன்று காட்சியளிக்கும் இந்த பகுதி கண்களை வசீகரிக்கும் அழகோடு சேர்ந்து ஆபத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. திடீரென சாலையில் தோன்றி அட்டகாசம் செய்யும் ஒற்றை காட்டு யானை, காட்டெருமை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் சுற்றுலா பயணிகளையும் பீதியில் அலறி அடித்து ஓட வைக்கும் சம்பவங்களையும் சகஜமாக இங்கு பார்க்க முடிகிறது. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆட்கொல்லி புலி ஒன்று வயநாட்டு பக்கம் களமிறங்கியுள்ளது. இரத்த ருசி கண்ட இந்த புலி அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி நடமாடி வருவதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காஃபி தோட்டம் பணிக்குச் சென்ற ராதா என்ற பெண்ணை துரத்தி பிடித்து வேட்டையாடி உள்ளது. வயநாடு மாவட்டம் மானந்தவாடி அருகே உள்ள பஞ்சரக்கொல்லி பகுதியில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்த பகுதியில் யாரும் இதுவரை புலியை பார்த்தது இல்லை என்ற நிலைதான் இதுவரை இருந்து வந்தது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ராதாவை தாக்கி வேட்டையாடிய புலி அவரது உடலை சிறிது தூரம் இழுத்துச் சென்று கடித்து குதறிய பின்தான் விட்டுச் சென்றுள்ளது. அவரது உடலை பார்த்த வனத்துறையினர் அது புலியின் தாக்குதல் என்பதை உறுதி செய்துள்ளனர். இந்த சம்பவம் வயநாடு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலியான ராதா வனக்காவலரின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை புலி தாக்கி 8 பேர் இறந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. புலி தாக்கி பெண் இறந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் வனத்துறையை கண்டித்து போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தும் புலியை பிடிக்க வனத்துறை தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. முதற்கட்டமாக புலியை பிடித்து மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் கொண்டுவிட முடிவு செய்து அதற்கான முயற்சியில் வனத்துறை இறங்கியுள்ளது. இதற்காக வனப்பகுதியில் புலி நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வருகின்றனர். கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வன பாதுகாவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு புலியை கண்காணிக்கும் பணியும் தொடங்கியுள்ளது. அவர்கள் புலி பாதுகாப்பு உடைகள் அணிந்து ஆயுதத்துடன் வனப்பகுதியில் ரோந்து சுற்றி வருகின்றனர். 2 ட்ரோன்கள் பயன்படுத்தியும் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இதற்கிடையே புலியை சுட்டு பிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரேட்டிங் நடைமுறைப்படி அமைக்கப்பட்ட சிறப்பு குழு கூடி நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவை தலைமை வன உயிரின காப்பாளர் பிரமோத் பிறப்பித்துள்ளார். புலியை பிடிக்க முடியாத பட்சத்தில் அதனை சுட்டுக் கொல்லலாம் என வன உயிரின காப்பாளர் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் சிறப்பு குழுவினர் ஆயுதங்களுடன் வனப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். 2வது நாளாக அவர்களது பணி தொடர்ந்து வருகிறது.